இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட Google Pay அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா பேமெண்ட் பண்றதுல ஒரு நியூ ஃபியூச்சரை அவங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அந்த நியூ ஃபியூச்சர் பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நியூ ஃபியூச்சரை ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படினா BMAP அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரு UPI அப்ளிகேஷன்ஸ்ல இதுக்கு முன்னாடியே வந்து லான்ச்சும் வந்து பண்ணிட்டாங்க. சோ அத பத்தின டீடைலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட GPay அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட Google Pay அப்ளிகேஷன்ஸ்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படினு கேட்டிங்கனா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேமெண்ட் எது பண்றதுக்கு நம்மளோட பேங்க் அக்கவுண்ட உள்ள லிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ அதுக்கு அடுத்த ஒரு நியூ ஃபியூச்சரா ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து உள்ள லிங்க் பண்ணா நம்ம அது மூலமா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படினு வந்து சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து உள்ள லிங்க் பண்றதுக்கான ஃபியூச்சரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் ஃபியூச்சரா கிரெடிட் லைனை வந்து உள்ள லிங்க் பண்றதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து GPay வந்து இன்ட்ரோ듀ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களோட GPay அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணீங்க அப்படினா இதுல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட உள்ள ஆட் பண்ற ஆப்ஷன், அதுக்கு அப்புறம் வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டை உள்ள லிங்க் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஆட் கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. கிரெடிட் லைன் அப்படினா என்ன அப்படினு கேட்டிங்கனா பே நவ் பே லேட்டர் அப்படின்னு வந்து சொல்றோம்ல. சோ அந்த பே நவ் பே லேட்டரை ஒரு சில பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அந்த மாதிரியான பேங்க்ஸை லிங்க் பண்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் இப்போ வந்து Google Pay வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து எந்தெந்த பேங்க்லாம் இப்போதைக்கு வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே பேங்க் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ICICI பேங்க், அனதர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு பேங்க்ல உங்ககிட்ட வந்து ஏதாவது கிரெடிட் லைன் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி உள்ள வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்க கிரெடிட் லைனை சூஸ் பண்ணி கூட பேமெண்ட் வந்து பண்ணனும்னா இத வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து Google Pay வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதே ஃபியூச்சரை ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா BMAPல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். இதுல எந்தெந்த பேங்க்லாம் வந்து லிஸ்ட் அவுட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். BMAPல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிரெடிட் லைன்ல வந்து Paytm ஓட போஸ்ட்பெய்ட் லிங்க் பண்ற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. நான் வந்து என்னோட Paytm போஸ்ட்பெய்ட கூட லிங்க் பண்ணிருந்தேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா Paytm வந்து ரிமூவ் பண்ணிட்டு மத்த ரெண்டு பேங்கை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களோட UPI அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ரைட் சைடு டாப் கார்னர்ல உங்களோட நேம் வந்து இருக்கும். சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ற ஆப்ஷன், அப்புறம் UPI டைப் கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா லிங்க் UPI கிரெடிட் பே வித் UPI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் லைன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு விதமான பேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ஆட் பண்ணல. இவங்க வந்து HDFC பேங்க் லிமிடெட், அதுக்கு அப்புறம் வந்துட்டு ICICI பேங்க், இந்த ரெண்டு பேங்க் மட்டும் உள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பேங்க்ல உங்ககிட்ட வந்து ஏதாவது கிரெடிட் லைன் இருந்தது அப்படினா இது வந்து நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா இந்த ஆப் மூலமா பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களோட பே நவ் பே லேட்டர் கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணலாம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட பேங்க்ல வந்து இது மாதிரி கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒன்றை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேங்க்கும் ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் வந்து பண்ணதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து Google Pay ஆப்பில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.